ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் 4 பன்னீர் ரோஜா பூ பூத்துருக்கு. அது நல்ல வாசமாக இருக்குது. ஒரு பூ பூத்தாலே நல்ல மணமாக இருக்குது. இன்றைக்கி 4 பூ பூத்துனால நல்ல வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மொட்டுலாம் இருக்குது. இது வந்து நான் நர்சரியில் வாங்கின செடி தான். இது கட் பண்ணி பதுவும் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இலையை எந்த பூ தான் வந்து சாப்பிடுதுன்னே தெரியல. பூரா சாப்பிட்ருக்கு இந்த இலையை. நானும் வந்து தேடி பார்க்குறேன், காணோம். ஆனால் அந்த பூவெல்லாம் எதுவுமே டேமேஜ் பண்ணலை, மொட்டுலாம் எதுவுமே பண்ணலாம். அந்த இலையை முட்டை கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மணமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு பன்னீர் ரோஸை வச்சு விடுங்க வீட்டில். இன்னொரு பூவும் இருக்குது, அது வந்து நாட்டு செம்பருத்தி பூ, அதையும் காட்டுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு சிவப்பு அடுக்கு செம்பருத்தி. நான் பள்ளிக்கூடம் போகும்போது எங்கள் அம்மா ரெட்டை ஜடை பின்னி இந்த பூவை வைப்பாங்க. அதனால நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு அக்காட்ட நர்சரியில் சொல்லி வச்சேன். அவங்க தான் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. சின்ன செடியாக கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா பெருசாக வளர்ந்துது. கீழே வச்சுருக்கேன் கட்டிங் மூலமாக, அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுலேருந்து கட் பண்ணி வச்சேன். இப்படி கட் பண்ணி கொஞ்சம் சீவிட்டு நான் வச்சேன். அந்த செடியும் காட்டுறேன்.